இவர் பிறந்த 7ஆம் தேதி ஒரு ஆற்றல் மிகுந்த ஆன்மீக ஒரு எண்ணாகும். ஆனால் இவர் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர் என்று பொய் சொல்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய தலைப்பாக இந்த எண் இருப்பது, வெளியிடப்பட்டு இருப்பது மிகப்பெரிய பின்னடைவை அவருக்கு தரும். இனிமேல் சினிமாவை கண்டிப்பாக வெறுக்க ஆரம்பித்து விடுவார். ஒரு பெரிய லெவல்ல சினிமாவுக்குள் இருக்க மாட்டார் கமல்ஹாசன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அன்பான நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் JNS செல்வன், என் கணித நிபுணர். இன்னைக்கு ஒரு முக்கியமான கலைஞரை பற்றி, அவர் நடித்து வெளிவந்த ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்க போறோம். ஒரு அற்புதமான பிறவி கலைஞர் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய வெற்றியாளருக்கு மட்டுமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அவர் ஒரு பிறவி கலைஞர் தான். அந்த பலனை செவ்வனே இத்தனை காலகட்டமாக 70 ஆண்டு காலமாக அனுபவித்துக் கொண்டிருந்தார். சிறிய வயதிலிருந்து இன்று வரை அவர் தனித்து நிற்பதற்கு காரணம் அவருடைய கலை திறமை தான். எதையும் யதார்த்தமாக செய்யும் திறமை பெற்ற இவர் பிறந்த நாள் 7/11/1954 தேதி அந்த வருடங்களில் பிறந்திருக்கிறார். பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற உயரிய பட்டங்களை பெற்றுள்ளவர் தான் இவர். 1960 திரைப்படத்துறையில் கால் பதித்தவர் இவர். சிறு வயதில் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ரன்னிங் ரேஸ்ல தொடர்ந்து இன்று வரை ஓடிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமைதான் என்று சொல்ல வேண்டும் இவரை பற்றி. இவருடைய பிறந்த தேதி 7. இவர் நடித்து முதல் படம் வெளிவந்த ஆண்டு 1960, கூட்டினால் 7. அரசியலிலும் கால் பதித்து இப்ப கட்டு போட்டு கொண்டதுதான் மிச்சம் அப்படின்றது மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவர் மீது. எப்படி அடித்தாலும் தாங்கும் மனநிலையில் தான் இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் எதிர்பார்த்த அவர் பிறவி கலைஞர் என்று கூறப்படும் உலக நாயகன் கமல்ஹாசன் தான் அந்த நபர். இவர் 7ஆம் எண் கொண்டவர். முதல்ல சொன்னோம் 7ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னு. கேயில் துவங்கி 27 என்ற எண்ணில பெயர் முடியுது. அதாவது கமல்ஹாசன் அப்படின்னு கூட்டி பார்த்தா 27. இந்த கேயில 2ஆம் எண்ணில் துவங்கி 27 9ஆம் எண்ணில் முடியறதே தவறான ஒன்று. இவர் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 7/11/1954. 7 எல்லாத்தையும் கூட்டினா 1 28. இயற்பெயர் பார்த்தீங்கன்னா எஸ் பார்த்தசாரதி. இவருடைய அந்த எண் கூட 41 தான் இருக்கு. இவர் பிறந்த 7ஆம் தேதி ஒரு ஆற்றல் மிகுந்த ஆன்மீக ஒரு எண்ணாகும். ஆனால் இவர் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர் என்று பொய் சொல்கிறார் அப்படித்தான் சொல்ல முடியும். இவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி, உள்ளுணர்வில் மிகப்பெரிய ஆன்மீக தென்றலாகவே திகழ்வார். இப்ப தற்பொழுது கமல்ஹாசன் நடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் என்று அவர்களால் கூறப்பட்ட ஒரு படம் தக் லைஃப். இந்த தக் லைஃப் அப்படின்னு கூட்டி பார்த்தா 35 8ஆம் எண் வருகிறது. இந்த திரைப்படத்தினுடைய தலைப்பாக இந்த எண் இருப்பது, வெளியிடப்பட்டு இருப்பது மிகப்பெரிய பின்னடைவை அவருக்கு தரும். இப்ப தந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாரும் அறிந்ததா. காரணம், இவர் பிறந்த அந்த 7/11/1954 அப்படின்னு கூட்டினா 28 1ஆம் எண்ணில் வருது. இப்ப இந்த 1ஆம் எண்ணிற்கும் தக் லைஃப் என்ற 35 என்ற 8ஆம் எண்ணிற்கும் ஏணி வைத்தாலும் கூட எட்டாது. அந்த அளவுக்கு வெர்சஸ் இவருடைய பிறந்த நாளுக்கும் இந்த இவருடைய தக் லைஃப் என்ற எண்ணிற்கும் ஆகாது. ஏற்கனவே நாம முன்கூட்டியே பல படங்களுடைய ரிலீஸ் தேதி சரியில்லை, அதை மாத்திக்கிறங்க, புரோனோலஜி சரியில்லை, அது அதனால அதை மாத்தி அதை நல்லபடியா கொண்டு வாங்கன்னு நம்ம எவ்வளவோ பேருக்கு சொன்னோம். படம் ஓடாது அப்படி வச்சிருந்தால் அப்படின்னு சொல்லி இருந்து கூட படத்தை வெளியிட்டு வெளியில தலைகாட்ட முடியாம இருக்கக்கூடிய எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. அவர்களுக்கே தெரியும், நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய இதுதான் விதின்னு சொல்றது. கடந்த ஏப்ரல்ல வெளிவருவதற்கு முன்னாலேயே 20/3/2025 அன்றே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். தலைப்பு மிகவும் டேஞ்சரா இருக்கு, கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர்கள் தரப்பினர் எல்லாரும் பார்த்திருக்காங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி என்ன செஞ்சிட போகுது, நம்ம தான் கோடிக்கணக்கில் 300 கோடி போட்டிருக்கோமே,
வரட்டும் பார்ப்போம், எப்படியும் எடுத்துருவோம் 1000 கோடி அப்படின்னு ஒரு நப்பாசையில அந்த படத்தை வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்டு அதை வந்து அவர் அந்த படமும் முடிஞ்சு வைக்க அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பெற முடியல. அந்த ஹீரோடைய ரேஞ்சையும் குறைச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. இது உலகம் அறிந்த விஷயம். அந்த படம் எப்படி அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இப்ப வந்து கமல்ஹாசனுடைய படத்தினுடைய தலைப்பும் அப்படி உள்ளது. தலைப்பு பற்றி ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னம்னா, புரோனாலஜி, சொல் ஒளி, ஒரு படத்தினுடைய சொல் ஒளி நன்றாக அமைந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஆனால் அந்த சொல் ஒளி அமையாதது அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பை அளிக்க முடியாம போயிடுச்சு. இப்ப அஜித் நடிச்சு வெளியான குட் பேட் அக்லி அப்படின்ற சொல் ஒளி காஸ்மிக் எனர்ஜிக்கு பிடிக்காத ஒன்றாகும். இதுல குட் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது பேட் அக்லி அப்படின்ற போன்ற வார்த்தைகள் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்றத வலியுறுத்தி நான் சொல்லி இருந்தேன் அந்த வீடியோவில். சினிமா உலகில் அந்த படம் பட்ட பாடு அனைவரும் அறிந்தது. அஜித்திற்கும் வேல்யூவை முடித்து வைத்து விட்டார்கள். வெற்றி படம்னு வீணா வெளியில சொல்லிக்கிட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இது போல இந்த தக் லைஃப் அப்படின்ற கமலுடைய படத்துல வரும் அக்லி, THUGLIFE அப்படின்னா தக் லைஃப். இந்த TH மட்டும் கட் பண்ணிட்டேன்னா அக்லி அப்படின்னு அதுக்குள்ள வந்துடும். அந்த வார்த்தை தான் இவருடைய சினிமா வாழ்க்கையை பதம் பார்த்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இனிமேல் சினிமாவை கண்டிப்பாக வெறுக்க ஆரம்பித்து விடுவார். ஒரு பெரிய லெவல்ல சினிமாவுக்குள் இருக்க மாட்டார் கமல்ஹாசன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கமலஹாசன் மிக விரைவில் மிகப்பெரிய அளவுல ஆன்மீக விஷயத்துல கால் பதித்து விடுவார் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். கண்ணதாசனை போன்று அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்து கடவுளே கதி அப்படின்னு வரப்போறது தெரியுது அவருக்கு. நம்ம இவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்ல முடியும். இவருடைய பிறந்த தேதி 7ஆம் தேதி அப்படி ஆக்கிவிடும் அவரை. கடவுளின் நேரடி குழந்தைகள் தான் இந்த 7ஆம் எண்காரர்கள். இவ்வளவு கோடிகளை கொட்டி படம் எடுக்கும் நீங்கள் அந்த தேதியை வந்து சரியா பார்த்து வெளியிடலாம் இல்லையா? இது வந்து உங்களுக்கு ஒரு நன்மைக்காக இந்த பதிவை நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து 1ஆம் தேதி பிறந்து விட்டால் அல்லது 1ஆம் எண்ணில் அவருடைய பெயர் இருந்து விட்டாலோ 8இல் அவர் ஏதாவது வெளியிட்டால் அவருக்கு கண்டிப்பாக அதை அவருக்கு சரியா வராது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா தேதிகளுக்கும் நல்ல எண்கள் உண்டு. சரி, இப்ப 7ஆம் தேதி அப்படின்றதுல 7 வரக்கூடிய அந்த எண்கள்ல பிறந்த ஆன்மீகவாதிகளை பார்ப்போம். ஏன்னா இப்ப நம்ம வந்து கமலஹாசன் வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்துருவாரு, மிகப்பெரிய ஒரு மகான் மாதிரி வரப்போறாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். திருமுருக கிருபானந்த ஆரியா சுவாமிகள் அவர் வந்து 7ஆம் தேதி பிறந்தவர். ஆதிசங்கரர் அந்த காலகட்டத்துல பிறந்த ஆதிசங்கரர் 25 அப்படின்ற 2-5 கலந்த 7ல பிறந்தவர். ஜீசஸ் கிறிஸ்து 25ஆம் தேதி தான் பிறந்திருக்காரு. MS சுப்புலட்சுமி மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, அவர்கள் 16ஆம் தேதி 1ம் 6ம் கலந்த 7ல பிறந்திருக்காங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் அவரும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, முன்னாள் பாரத பிரதமராக இருந்தவர்கள். 25ல தான் பிறந்திருக்காங்க, 7. ரவீந்திரநாத் தாகூர் இவர் ஒரு தத்துவ ஞானி, அவர் 7ஆம் தேதி தான் பிறந்திருக்காரு. அப்புறம் பல பேர் பல பிரபலங்கள் 7ல பிறந்திருக்காங்க. பெரும்பாலும் இந்த 7ல் பிறந்தவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த கமலஹாசனும் கண்டிப்பாக ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவில் கால் பதிக்கப் போகிறார். காத்திருப்போம், பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.